1000 தென்னை மரம் வச்சிருந்தாங்க, 10 தென்னை மரத்தை மட்டும் வெட்டி எரிஞ்சிட்டு கள்ளுக்கடை போராட்டம் நடத்துறோம்னு சொன்னவங்க. 1000 பேர் கோயில் எல்லாம் திறந்த பிறகு, அதன் பிறகு 10 ஆண்டுகள் கழித்து கோயிலை திறந்தவர்கள். இவங்கெல்லாம் இன்னைக்கு தலைவர்களாக சரித்திரத்தில் நம்முடைய புத்தகத்தில் பக்கம் பக்கமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனா இந்த மனிதனுடைய வயசை வச்சு பாருங்க, எந்த வயசுல பிறந்தாரு, எந்த வயசுல கல்லூரியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார், எந்த வயசுல ஐசிஎஸ் அதிகாரியாக பணி நியமனம் கிடைத்தது, எந்த வயசுல வேண்டான்னு சொன்னாரு, எந்த வயசுல ஒரு அரசியல் கட்சியில ஜாயின் பண்றாரு, 20 ஆண்டுகள்ல 6 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் யோசிச்சு பாருங்க ஐயா, 2 முறை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்திருக்கின்றார்கள். 2 முறை, 1938, 1939 மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அவருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுனால அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து ஃபார்வர்டு பிளாக் கட்சி ஆரம்பித்தார்.